அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள் உள்ள கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியனும், புதனும், கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு, சனி, கேது இவைகள் நல்ல வலிமை வாய்ந்த கோள்களா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் ராசிநாதன் இதுவரை உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரியனோடு இருந்தாருங்க. இப்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் கேதுவோடு இணைகிறாரு. உங்களுக்கு ஆதரவாக இருப்பது புதன் மட்டும்தாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு தன, குடும்ப, புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுவது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதனால் சற்று முயன்றால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. வாய்ப்பு உண்டுங்க. எதையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கல்வி சம்பந்தமாக முயற்சிகள் அனைத்துமே கை கொடுங்க. தாய் வழி உறவுகள் கை கொடுக்குங்க. சொந்த வீடு கட்டி குடி போகும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் கவனத்தோடு இருப்பவர்களுக்கு தொழில் முயற்சி வெற்றி பெறுங்க. முன்கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம், உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக பொறுமை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கிறாரு. இதனால் வரவை விட செலவுகளே சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. மனதிற்கு நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ரிஷபராசியில் செவ்வாயும், அர்த்தாஷ்டக ராசியில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் உடலில் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. லாபஸ்தானத்தில் ராகு உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் ஆகியோர் நெருக்கடியான சமயங்கள்ல உதவி செய்வாங்க. திருமண முயற்சிகள், சிறு முயற்சிகளிலே உங்களுக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு தடைகள், பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பூர்வ புண்ணிய ராசியில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருப்பதால் தீர்த்த தல யாத்திரைகள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்திற்கு செவ்வாய் மாறுவதால் பிறருடன் வாக்குவாதம் செய்தல், முன்கோபம், பிடிவாதம் ஆகியவற்றை தான் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்கு குடும்ப சூழ்நிலைகள்ல எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை மற்றும் பொறுப்புகள் ஆகியவை அதிகரிக்குங்க. உயரதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கவலையை அளிக்குங்க. இருப்பினும் உங்களுடைய பதவிக்கு எந்தவித பாதகமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அதில் மனநிறைவு இருக்காது. அதனால் சற்று கவனமாகவும் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. ஏன்னா இப்பொழுது நீங்க எடுக்கக்கூடிய தவறான முடிவு உங்களுடைய உத்தியோகத்தை பாதிக்கும் என்பதால பொறுமையாக கிடைக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லதுங்க. பிற்காலத்தில் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேறொரு நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதுக்கு தகுந்தாப்பல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது
நல்லதுங்க. அதே போல் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே போல் ரிஷப ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபமும் விற்பனையும் படிப்படியாக அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்களும் வியாபாரம் சம்பந்தமாக அலைச்சலும் போட்டிகளும் கடுமையாக இருக்குங்க. உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறை அன்பர்களுக்கு வர வேண்டிய பாக்கியங்கள் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் கவலை ஏற்படுங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. இதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படலாங்க. கூடுமான வரைக்கும் இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய பணி உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் அனுகூலமாக மாறுகிறாருங்க. அதனால் இத்தருணங்கள்ல முதல் 2 வாரங்களில் படிப்பில் கவனமாக இருப்பது அவசியம். ஜென்ம ராசியில் குரு செவ்வாய் சேர்ந்து இருப்பதால தரக்குறைவான உணவகங்களில் உண்பதையும் இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதையும் தவிர்ப்பது அவசியங்க. சக மாணவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படாமல் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே பூமிக்காரகரான செவ்வாய் சாதகமாக இல்லைங்க. ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு. வயல் பணிகள்ல சற்று கடினமாக தாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கேதுவினுடைய நிலை பழைய கடன்களால் பிரச்சனைகள் ஏற்படவிருப்பதை சுட்டி காட்டுதுங்க. ஆனா இந்த மாதத்தினுடைய 2ஆம் வாரங்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பெண்மணிகளுக்கு சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாரு. ராகுவினாலும் சிறு சிறு சிரமங்கள் ஏற்படுங்க. குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியான தருணங்கள்ல நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. இத்தருணத்திலும் நெருங்கிய உறவினர்களிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியங்க. திருமண முயற்சிகள் தடைபடுவதால விவாகத்திற்கு காத்திருக்கும் கண்ணியருக்கு கவலை அளிக்குங்க. பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் நெருக்கடியான தருணங்கள்ல உதவி உங்களுக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இருந்தாலும் நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. ராசிநாதன் நீச்சம் அடைவது என்பது வலிமை குறைவுங்க. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் மாலையில் கந்த சஷ்டி கவசம் படித்து வாங்க. கைமேல் பலன் கிடைக்கும். பக்தியுடன் கேட்டாலும் பலன் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது.